21 திராவிட மாடல் ஆட்சி அமையலாம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த தேசிய கல்விக் கொள்கை உள்ள தொடர்பு சொல்றாங்க. இதுக்கான தலைவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக ஒரு சித்திரம் போட்டு என்சிஆர்டி சிலபஸ் போட்டாங்க. அதில் முதல் முறையாக நாங்கள் வந்து கண்டன குரல் எழுப்பி அந்த கண்டனை உரையாற்றிய மனுசிய புத்திரன் அவர்கள் இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கை என்ற மத யானை திருநாவில் வந்து எங்களோட பங்கேற்கிறார். தமிழ்நாட்டு மக்களை இந்த தேசிய கல்விக் கொள்கை என்ற மத யானைன்னு முத்தமிழர் கலைஞர் ஏன் சொன்னார்னா, மத யானை என்ன பண்ணோம்னா அங்க இருக்கிற கிராமத்திலையும் கட்டுப்பட்ட கட்டுமானங்களும் விவசாய நிலத்தையும் மதம் யானை சிந்தனை இல்லாத யானை அழித்திடும். அந்த அபாயம் 26ல் வரத்துக்கான சூழல் இருக்கு. இந்த கல்விக் கொள்கையை வந்து நடைமுறைப்படுத்தினா என்ன ஆகும் அப்படின்னு அந்த எடுத்துக்காட்டு தான் பக்கத்தில் இருக்க புதுச்சேரி. அக்ஷய பாத்திரத்தை தடுத்து நிறுத்திருக்கோம். நம்ம ஆயிரம் விளக்கு என்னோட தோழர்கள் கழக உடம்பு அக்ஷய பாத்திரம் வர நம்ம தடுத்துருக்கோம். அந்த அக்ஷய பாத்திரம் தான் காலை உணவு திட்டம் புதுச்சேரி நடைமுறைப்படுத்திருக்கு. அதாவது காலை உணவு திட்டத்துக்கு மதிய உணவு திட்டத்துக்கு 3 வேளைக்கு முட்டை போட்ட முத்தமிழின் கலைஞர் அருமையான 18 லட்சம் குழந்தைகளுக்கு சத்தான ஊட்டச்சத்து கொடுக்குறோம். நாங்களாம் ஆய்வு பண்ணோம். அண்ணல் அம்பேத்கர் சித்தத்தை கொச்சப்படுத்தின மாதிரி, தந்தை பெரியாருக்கு ஜாதி பேர் போட்ட மாதிரி கடத்தில் எல்லா வரலாற்று தரவுகளையும் எடுத்துட்டு புனிதன் என்ற பெயர்ல இன்னும் இதிகாசம் என்ற பெயர்ல வந்து இதிகாசத்துல கட்டுக்கதை எல்லாமே வரலாற்று நடந்த மாதிரி மாத்தி எழுதுற தன்மையை பசங்களை வந்து படிக்க கொடுக்குறோம். அந்த குப்பை என்னன்னா ஆர்எஸ்எஸோட குப்பை, மனு தர்மோட குப்பை, மக்கள் கிட்ட சாமானிய மக்களுக்கு கல்வி பெறக்கூடாது என்ற சதி வேலையை வந்து விஷத்தை கொடுத்தத இந்த நூல். பொருளாதார உதவி பண்ணிருக்கியா நீங்க கல்வி வளாகங்கள் கட்டுறதுக்கு? அது கேட்கிறார் நூலாசிரியர். நான் கேட்கிறேன், நீங்க உண்மையிலே பெரியாரிய கொள்கையில உள்வாங்கி இருந்தீங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர் கொள்கையை உள்வாங்கினா, தேசிய கல்வி கொள்கை படிவத்தை எதுக்கு நீங்க ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணிருக்கீங்களா அனில் பசங்களா? நம்முடைய ஆயிரமலுக்கனுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. வீணையின் ராகத்தை பற்றி கலைஞனுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அப்படிப்பட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு பிற்போக்குத்தனத்தை, தேசிய கல்வியினுடைய பிற்போக்குத்தனத்தை தன்னுடைய பேச்சாலும் எழுத்தாலும் உலகம் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் பரப்பிக் கொண்டிருப்பவர். இன்றைக்கு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் பரப்புவதற்காக வந்திருக்கிறார். வாருங்கள், உங்கள் கருத்துரையை தாருங்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். சீக்கிரம் முடிச்சிடுறேன், 20 நிமிஷத்தில் முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. ஆயிரம் விளக்கு, அதாவது மதுரைக்காரர் கிட்ட நான் மதுரைக்காரன்னுவாங்க, கடலூர்காரன்னுவாங்க. ஆனால் நான் ஆயிரம் விளக்குக்காரன். அதே நான் பெருமையாக சொல்கிறேன்னா, இது தலைவரோட தொகுதி, முதல்வரோட தொகுதி ஆயிரம் விளக்கு. அந்த ஆயிரம் விளக்கு தொகுதியில் வந்து நூலாசிரியர் அப்படின்னு இந்த பேச்சில் குறிப்பிடும் போது நம்மளோட மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை வந்து இனிமேல் நூலாசிரியர் இருந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு நூலாசிரியர்னு சொல்லலாம். நூலாசிரியர் வந்து நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காரு. அதாவது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பெரும் தமிழ்நாட்டு முதல்வர் வெளியிட துணை முதல்வர் வாங்க நம்ம வந்து உச்சநீதிமன்றம் முன்னாள் நீதிபதி அவர்களும், அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷோட முன்னாள் முதல்வர் திக்விஜய் சிங் அவர்கள் கூப்பிட்டு ஒரு எழுச்சிமிக விழாவாக அனைவரும் பங்கேற்றோம். ரொம்ப சிறப்பு. அந்த நிகழ்வு ஏற்பாடு பண்ணும் போதே நான் அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன். ஆனால் இந்த புக்கை பற்றி ஆயிரம் விளக்கு நாங்கள் திறனாய்வு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோ ஹெட்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார். அப்போ ஆயிரம் விளக்குலனா ஆயிரம் விளக்கு தொடக்கம்லாம் இந்த அரசாங்க திட்டங்களுக்கான அடிப்படை தொடக்கம்னா ஆய்வுத்தன்மையோடு இருக்கிறது ஆயிரம் விளக்கில் தான் தொடங்கும். அப்போ வந்து நம்ம பண்ணுறதோட திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கம் வந்து இப்போ தமிழ்நாடு முழுக்க சிறப்பாக ஆசிரியர்களை வந்து கருத்தியல் ரீதியாக ஒருங்கிணைத்த ஒரு சங்கம் நம்ம திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கம். அப்போ திராவிட கருத்தியல் வந்து மாணவர்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆசிரியர்கள் தான் திராவிட இயக்கத்தை வளர்த்தவர்கள், அவங்க நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைத்து பண்ணுறதுக்கான அடிப்படையை வந்து ஒருங்கிணைத்தோம். அந்த விதத்தில் எங்கே பண்ணலாம் அப்படி இருக்கும்போது, எங்கே பண்ணலான்னா ஆயிரம் விளக்கிலே பண்ணலாம். ஆயிரம் விளக்கு மெட்ரோ உள்ள இடத்துல பார்க்குறதுல சிறப்புமிக்க நம்மளோட தேவநாய பாவனர் மாவட்ட நூலகத்தில் இது பண்ணால் அது சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இடத்த வந்து திராவிட கருத்தியல் சங்கம் வந்து தேர்வு பண்ணாங்க. ஏன்னா அண்ணா அறிவாலயம் இருக்கிறது ஆயிரம் விளக்கு,
இந்த மாதிரியான ஒரு கருத்து நீரோட்டத்தை, இந்த மாதிரி ஒரு நூலை வந்து திறனாய்வு செய்வதற்கான சூழலை உருவாக்கிய திராவிட மாடல் முதல்வருக்கு நம்ம முதல் நன்றி சொல்லணும். அண்ணா அறிவாலயத்திலேருந்து நம்ம வந்து அவங்களோட வரலாற்றை தொடங்குவோம், வரலாற்று பயணிப்போம் என்ற அடிப்படையில் அறிவாயுதமாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பல்வேறு காலகட்டத்தில் வந்து சமூக புரட்சி ஏற்படுத்தின சூழல் அடிப்படையில் தான் இங்கே அண்ணா அறிவாலயம் ஆயிரவில் இருக்கிறனால சொல்கிறேன். நான் முத்தமிழறிஞர் கலைஞரோட சொற்றோட தேசிய கல்விக் கொள்கை என்னும் மத யானை அப்படின்னு இருக்கும்போது ஆயிரவிளக்கு இருக்கிற முத்தமிழறிஞர் கலைஞரோட கோபாலபுரம் இல்லம் தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் கோயில் குளம் எல்லாமே. அந்த அடிப்படையில் ஆயிரவிளக்கில் இருக்கிற சூழல் நம்ம பார்க்குறோம். நீதி கட்சி முதல் சர்பிட்டி தியாகராஜர் காலை உணவு திட்டம் தொடங்கினது ஆயிரவிளக்கு இருக்க மாடல் ஸ்கூலில் தான். இதே வட்டத்தில் இருக்கிற இன்னும் 2 தெரு பின்னாடி போனீங்கன்னா அந்த பள்ளிக்கூடம் இருக்குது. அங்கே வந்து ஒரு பெரிய சர்பிட்டி தியாகராஜருக்காக நாங்கள் நினைவு சின்னம் வச்சுருக்கோம். அது ஆயிரவிளக்கில் நீதி கட்சி தான் உணவை வந்து பள்ளிக்கூடத்தில் கொடுத்தா மாணவர் சேர்க்கை அதிகப்படுத்தோன்னு 1920 நீதி கட்சி வந்து ஒரு பைலட் ஸ்டடியை கொடுத்த இடம் ஆயிரவிளக்கு. நீதி கட்சிக்காக, மாகாண உரிமைகளுக்காக, மாநில உரிமைகளுக்காக போராடின ஏஆர்டி பன்னீர்செல்வம் வாழ்ந்த இடம் ஆயிரவிளக்கு. இங்கே நமக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கொள்கையை தமிழ்நாட்டு கொள்கையாக மாற்றி அமைத்த, அதாவது சமூக நீதி, மொழி பாதுகாப்பு, பகுத்தறிவு, மத சார்பின்மை என்பது இது திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கை கிடையாது, தமிழ்நாட்டின் கொள்கை என்று உருவாக்கிய பேரறிஞர் அண்ணா வாழ்ந்த இடம் ஆயிரவிளக்கு அடிப்படையில் நான் சொல்கிறேன். நான் இந்த விழா மேடையோட சிறப்பே அப்படி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து 2 சர்ப்ரைஸ் விசிட்டர்ஸ் நமக்காக வந்திருக்காங்க. கவிஞர் மனுஷ்யபுத்திரன் ஐயா அவர்கள், அவரை நான் ரொம்ப நாள் பழக்கம். இதே என்சிஆர்டி ஒரு முறை அண்ணல் அம்பேத்கரை தவறாக சித்திரம் வரைந்தார்கள். அண்ணனுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இது இப்போ இந்த தேசிய கல்விக் கொள்கையில் உள்ள தொடர்பு சொல்கிறேன். உங்களுக்கான தலைவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக ஒரு சித்திரம் போட்டு என்சிஆர்டி சிலபஸ் போட்டாங்க. அதில் முதல் முறையாக நாங்கள் வந்து கண்டன குரல் எழுப்பி அந்த கண்டனை உரையாற்றிய மனுஷ்யபுத்திரன் அவர்கள் இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கை என்ற மத யானை நூல் திறனாய்வில் வந்து எங்களோட பங்கேற்கிறார். அண்ணன் இமயம் அண்ணன் வந்து உறவு தான். அதாவது எந்த சர்வதேச விருது பெற்றாலும் எங்கே போனாலும் நான் கரவேஷ்டிக்காரன்ப்பா, கருப்பு சிகப்புக்காரன்கான்னு வெளிப்படையாக, ஏன்னா எல்லா நிலையிலையும் வந்து ஒரு சர்வதேச மேடைக்கு வந்து கழக பின்புலத்தை பற்றி மறைக்கிற நபர்கள்லாம் பார்த்துருக்கேன். நான் சில துணைவேந்தர்கள் கூட நான் பார்த்துருக்கேன். நான் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நான் இறுதியில் கருப்பு சிகப்புக்காரன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அனைத்து மேடைகளும் இந்த உணர்வு, இந்த கட்சி கழகம் கொடுத்த உணர்வு தான் என்னோட எழுத்து வடிவங்கள் என்று வெளிப்படையாக சொல்லுகிற நம்மளோட எம்ஏ இருந்திருக்கார். ஆசிரியர்கள் இந்த நூல் திறனாய்வு பண்ணும்போது மாணவர்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ யார்கிட்ட மாணவர் கொடுக்கணும்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணி செயலாளர் வந்து இந்த புக்கை திறனாய்வு செய்யும் போது இது தமிழ்நாடு முழுக்க இந்த நூலை வந்து ஒரு கருவியாக, ஆயுதமாக பயன்படுத்துறதுக்கான சூழலை உருவாக்குறதுக்காக இன்னைக்கு ராஜீவ்காந்தி பேருரையாற்றினார். இன்னைக்கு நூலை வந்து முழுமையாக 360 டிகிரியாக சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், நம்மளோட கழகத்தின் செய்தி தொடர்பாளர், வந்து ரொம்ப அழகாக வரலாற்று பின்னணியோட இப்போ இருக்க நடைமுறை தன்மையோடு வந்து இந்த நூலை திறனாய்வு செய்வதை வந்து மகிழ்ச்சியோட பார்க்குறோம். இது வந்து நூலாசிரியருக்கு நம்ம இந்த தளத்தில் சொல்வது இருந்தால் அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து 2025 இருக்கிறோம். பேச்சு வாக்கில் நம்ம தோழர் சூர்யா சொன்னார், அதிமுக காரங்கிட்ட போனால் அவங்களுக்கு தேசியம் தெரியாது, கல்விக் கொள்கையும் தெரியாதுன்றாங்க. ஆனால் இன்னும் அவங்களுக்கு தெரியும், அடிமை வாழ்க்கை அவங்களுக்கு தெரியும். என்ன ஆபத்து அப்படின்னு பாருங்கன்னா, இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 21 திராவிட மாடல் ஆட்சி அமையலாம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. என்ன ஆயிருக்கும்? எப்படி வந்து விவசாயத்துக்கு விரோதமான விவசாய சட்டத்தை நிறைவேற்றும் போது நான் விவசாயின் மகன் என்று சொல்லவர் நின்று இது விவசாயத்துக்கு இது வந்து ஒத்துழையோடு இருக்கும், விவசாய முன்னேற்றத்துக்கான சட்டம் தான் மோடி அவர்கள் நிறைவேற்றிருக்காருன்னு சட்டமன்றத்தில் பதிவு பண்ண ஒரு முதலமைச்சராக இருந்தவர் இந்த தேசிய கல்விக் கொள்கை வந்து கல்வியை வந்து
திறன்பட மேம்படும் என்று இதே சட்டமன்றத்தில் சொல்றதுக்கான அபாயத்தை வந்து தடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் நன்றி சொல்றேன். அந்த அபாயம் இன்னும் இருக்கு. அந்த அபாயத்திலிருந்து தமிழ்நாட்டு மக்களை இந்த தேசிய கல்விக் கொள்கை என்ற மத யானைன்னு முத்தமிழறிஞர் கலைஞர் ஏன் சொன்னார்னா, மத யானை என்ன பண்ணோம்னா, அங்கே இருக்கிற கிராமத்திலையும் கட்டுப்பட்ட கட்டுமானங்களும் விவசாய நிலத்தையும் மதம் யானை சிந்தனை இல்லாத யானை அழித்திடும். அவர் அப்போ பயந்தது என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து திராவிட மாடல் என்று ஏன் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்கிறாருன்னா, திராவிட மாடல் காலகாலமாக சமூக நீதி அடிப்படையில், சுயமரியாதை அடிப்படையில், பகுத்தறிவு அடிப்படையில் வளர்த்தெடுத்த கல்வி சாதனைகளை இந்த மத யானை மெரிச்சிடும் என்ற அபாயத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த முரசொலி கட்டுரை எழுதினது தான். அந்த அபாயம் 26ல் வரத்துக்கான சூழல் இருக்கு. அந்த சூழல் வந்து நம்மளோட கல்வி வளங்களை பாதுகாக்க, நம்மளோட மாணவர்களை பாதுகாக்க, நம்மளோட பெற்றோர்களை பாதுகாக்க, நம்மளோட தலைமுறையை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த மத யானை என்ற நூலை நூலாசிரியர் நமக்கு கொடுத்திருக்கார், கருவியாக கொடுத்திருக்கார், ஆயுதமாக கொடுத்திருக்கார். இந்த நூல் திறனாய்வை வந்து பட்டி தொட்டி எல்லாமே போய் பேசுங்க, கல்லூரி வளாகங்களில் பேசுங்க, பல்கலைக்கழக வளாகங்களில் பேசுங்க. யார் தடுப்பா? ஏன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எழுதின புக்குப்பா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எழுதின புக்குப்பா அப்படின்னு சொல்ற நிலையை உருவாக்கிய தமிழ்நாட்டு முதல்வர் வந்து இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. துணை முதல்வர் அந்த ஃபங்க்ஷன் வந்திருக்காரு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எழுதின புத்தகத்தை நாங்கள் திறனாய்வு செய்வோம் என்று என்னன்னா, பட்டி தொட்டி எல்லாம் கல்லூரி வளாகங்கள், பல்கலைக்கழக வளாகங்கள், இந்த மாதிரி அமைப்பு முறைகள், பல வகையான அமைப்பு சார சங்கங்கள், கருத்தியல் சங்கங்கள், திராவிட இயக்க சங்கங்கள், கல்வியாளர் சங்கங்கள் எல்லாமே இது ஒரு டிபேட் ஆக்குறது மூலம் என்ன நம்ம செய்தி சொல்றோம்னா, பாஜக, ஆர்எஸ்எஸ் போன்றவர்கள் இன்று அதிமுகவோட கைகோத்திருக்காங்க. அந்த கூட்டணி என்பது அந்த கூட்டணியை எக்ஸ்போஸ் பண்ற புக் இந்த புக். அவங்க 2 பேர் சேர்ந்து இந்த கல்விக் கொள்கையை வந்து நடைமுறைப்படுத்தினா என்ன ஆகும் அப்படின்னு எடுத்துக்காட்டு தான் பக்கத்தில் இருக்க புதுச்சேரி. புதுச்சேரியில் NEP இம்ப்ளிமெண்டட். பக்கத்தில் இருக்கிற வேற எங்கேயும் போல, நான் உத்தரப்பிரதேஷ் போல, நான் வந்து பீகாருக்கெலாம் போல, புதுச்சேரி மாநிலத்தில் போய் பாருங்க. காலை உணவு திட்டம் இல்லை, முட்டை கிடையாது. இதே 1000 விளக்கு தொகையில் தான் அக்ஷய பாத்திரத்தை தடுத்து நிறுத்திருக்கோம். நம்ம 1000 விளக்கு என்னோட தோழர்கள் கழக உடம்பு அக்ஷய பாத்திரம் வரோடமாக தடுத்துருக்கோம். அந்த அக்ஷய பாத்திரம் தான் காலை உணவு திட்டம் புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்திருக்கேன். ஏன்னா தேசிய கல்விக் கொள்கையில் தனியார் தொண்டு நிறுவனங்கிட்ட காலை உணவு திட்டத்தை ஒப்படைச்சிருக்காங்க. அங்கே மக்கள் மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க. என்ன போகிறாங்க? முட்டை கொடுக்கலன்னு போராட்டம் பண்ணாங்க. அக்ஷய பாத்திரம் எப்படி முட்டை கொடுப்பான்? வெங்காயம் பூண்டு போடாத குரூப்பு. முட்டைக்காக பசங்க போராட்டம் பண்ணி அவன் வந்து ஒரு சப்கான்ட்ராக்ட் கொடுத்து, ஏன்னா அவன் கிச்சனில் வந்து முட்டை போட முடியாது, அவனோட சமையல் அறையில் சப்கான்ட்ராக்ட் கொடுத்து முட்டை வழங்குறாங்க. மாணவர்கள் போராட்டம் நடத்தி, அதாவது காலை உணவு திட்டத்துக்கு, மதிய உணவு திட்டத்துக்கு 3 வேளைக்கு முட்டை போட்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அருமையான 18 லட்சம் குழந்தைங்களுக்கு சத்தான ஊட்டச்சத்து கொடுக்குறோம். நாங்களாம் ஆய்வு பண்ணோம். இப்போ சென்னையில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க திட்டக்குழுமல் ஆய்வு பண்ணும்போது கற்றல் திறன் உயர்ந்திருக்கு, ஊட்டச்சத்து குறைபாடு உயர்ந்திருக்கு, குழந்தைங்க வந்து கணக்கு போடுற விதம் உயர்ந்திருக்கு. ஒரு தாய்மார்களும் 900 ரூபாய் சேமிச்சிருக்காங்க. அப்போ நம்ம காலை உணவு திட்டத்தை வந்து 20 லட்சம் பேர் சத்தான உணவை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சர்வதேச அளவில் பாராட்டுறாங்க. பக்கத்தில் புதுச்சேரியில் முட்டைக்காக பசங்க போராடுறாங்க. இதுதான் தேசிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்திருக்காங்க. இன்னொரு விபத்து உங்களுக்கு. இப்போ ஸ்கூல் தொடங்கும் போதே நம்மளோட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஸ்கூல் புக்ஸை வந்து ஸ்கூல் தொடங்கும் முன்னாடியே கொடுத்துறாங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ்நாட்டில் வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப மெட்டிகுலஸாக பண்ணுவாங்க. அதாவது இந்த ஆண்டு தொடக்கத்துக்கு முன்னாடி புத்தகத்தை கொடுத்துருவாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, புதுச்சேரியில் இந்த புக்குக்கு கன்கரன்ஸ் வாங்கணும்னா டெல்லியில் வாங்கணுமா? சிலபஸ் கன்கரன்ஸ் யார்? 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரை கன்கரன்ஸ் டெல்லியில் போய் வாங்கணும். அது வாங்குறது லேட் ஆகுதுனால ஹாஃப்லி எக்ஸாம் வந்த வரைக்கும் கையில் புத்தகம் வரல புதுச்சேரியில். இதுதான் தேசிய கல்விக் கொள்கையோட அடிப்படை. அப்போ என்ன சிலபஸ்? NCERT சிலபஸ். அண்ணல் அம்பேத்கர் சித்திரத்தை கொச்சப்படுத்தின மாதிரி, தந்தை பெரியாருக்கு ஜாதி பேர் போட்ட மாதிரி, கட்டத்தில் எல்லா வரலாற்று தரவுகளையும் எடுத்துட்டு புனிதன் என்ற பெயரில், இன்னும் இதிகாசம் என்ற பெயரில் வந்து இதிகாசத்தில் கட்டுக்கதைகள் எல்லாமே வரலாற்று நடந்த மாதிரி மாற்றி எழுதுகிற தன்மையை பசங்களை வந்து படிக்க கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு மோசமான சிலபஸ் கொடுக்கறதுக்கும் ஆஃப்லி எக்ஸாம் தாண்டி தான் கையில் கிடைக்குது குழந்தைங்களுக்கு. புதுச்சேரி பல்கலைக்கழகம் தேசிய கல்விக் கொள்கைக்கு வரத்துக்கு முன்னாடி 14வது ரேங்க் இந்தியா முழுக்க.
இப்போ தமிழ்நாட்டில் 35 டாப் 100ல் 35 பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் இருக்குது. இது நம்மளோட திராவிட மாடல் கொள்கை. 142வது இடத்துக்கு புதுச்சேரி பல்கலைக்கழகம் இறங்கியிருக்கு. நான் எங்கே சொல்கிறேன்னா, நான் பீகாரில் இருக்கிற 50,000 ஸ்கூல் மூடுறதோ 60,000 ஸ்கூல் மூடுறதோ சொல்ல, தேசிய கல்விக் கொள்கையை வந்து மதயானை வந்து புதுச்சேரியில் நடத்தின ஆர்ப்பாட்டத்தை அழிவை வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த அழிவு நமக்கு வரணுமா? அந்த அழிவு தமிழ்நாட்டுக்கு வரணுமானா நான் தேர்தல் அரசியலே பேசுகிறேன். இந்த தேசிய கல்வி கொள்கை என்பது, இது கல்வி சார்ந்த கொள்கை என்பது வாழ்வாதார பிரச்சனை இல்லை, இது தேர்தல் அரசியலோட பிணையப்பட்டதுன்ற நான். அப்போ திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த மாதிரி கொள்கை ரீதியான அறிவு சார்ந்ததை வந்து தளத்தில் மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம் தெரியுமா, அதுதான் அவனுக்கு வலிக்குது. உத்தரப்பிரதேசத்தில் இந்த மாதிரி நூலாய்வே நடக்காது, மத்திய பிரதேசத்தில் நடக்காது, நூலே வராது. இல்லை அவனுக்கு புக்கு கூட வராதுன்ற நான். தேசிய கல்விக் கொள்கை ஒரு சாதனை கொள்கை படிவன்னு ஒரு புத்தகம் எவனா RSS எழுதினா கூட அந்த ஆதரவுக்கான கூட அங்கே மீட்டிங் நடக்க முடியாது. ஆனால் இங்கே தான் ஒரு நூலை ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எழுத, இங்கே இருக்க கல்வியாளர்கள் படிக்க, திராவிட முன்னேற்ற கழகம் தோழர்கள் பல கழக தோழர்கள் எல்லாமே திராவிட இயக்க தோழர்கள் அமர்ந்து இந்த திறனாய்வை வந்து இருக்கிற தன்மையை உருவாக்கின சூழலை உழைத்த நீதி கட்சியில் தொடர்ந்து தந்தை பெரியாரோட உழைப்பு, பேரறிஞர் அண்ணாவோட உழைப்பு, முத்தமிழ் கலைஞரோட உழைப்பு, இப்போ திராவிட மாடல் முதல்வர் பாதுகாவசமாக அரசாங்கம் நடத்துகிற தேவநாயர் பாவலர் அறையில் மறுசீரமைப்பு செஞ்சுருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு மீட்டிங். நமக்கு ரெனோவேஷன் பண்ண ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ண தமிழ்நாட்டு முதல்வருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நூலாசிரியர் வந்து ரொம்ப தெளிவாக என்ன பண்ணியிருக்காருன்னா, பல்வேறு யுக்தி முறைகளை பயன்படுத்தியிருக்காரு. அப்போ இந்த தேசிய கல்விக் கொள்கை வந்து கல்வியை கொடுக்கல, கல்வியை எடுக்குது, இதை வந்து மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. அப்போ மக்கள்கிட்ட சொல்லும் போது அவர் பயன்படுத்துகிற எளிமையை பயன்படுத்தியிருக்கார். அதாவது இந்த நூல் வந்து வெறும் ஒரு கல்வியாளர்கள் மட்டும் படிக்கிற நூல் கிடையாது. ஒரு 12ஆம் வகுப்பை சேர்ந்த மாணவன், 8ஆம் வகுப்பை சேர்ந்த மாணவன் கூட இந்த நூலை படித்தால் இவ்வளோ பெரிய அபாயம் நடக்குதான்னு என்று உணர வைக்கிறது தான் இந்த புத்தகத்தோட நூலாசிரியருடைய சிறப்பு. எளிமைப்படுத்தியிருக்காரு. அதாவது தேசிய கல்விக் கொள்கை படிவங்கள் ஒரு இருக்கேன், அந்த டிராஃப்ட் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, அவன் சங்கி பசங்களோட சதி என்ன தெரியும், பல்வேறு வார்த்தைகள் ஜாலங்கள், உங்களுக்கு புரியாத ஜாலங்களை பயன்படுத்தி இது ஒரு சர்வதேச கொள்கை படிவங்கள் மாதிரியும், இது சர்வதேச தளத்தில் நம்மளோட கல்வித்துறையை உயர்த்தத்துக்கான வழிமுறைகளை வந்து பெயிண்ட் அடிச்சு ஆமாம். இப்போ நமக்கு மொழி தெரியாத சமஸ்கிருதம் வச்சு மந்திரம் பாடுறான்ல, ஐயோ நமக்கு தெரிலனா வெள்ளையா இருக்கும் போய் சொல்ல மாட்டா மாதிரி, நமக்கு தெரியாத மொழியில எவனாலும் மந்திரம் பாடினா நம்ம டக்கு நான் சொல்லுங்க சாமின்னு அடி பண்ணுறீங்கல்ல, அந்த உளவியல் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேசிய கல்விக் கொள்கையில் வந்து பூசி முழுவிருக்காங்க. எல்லா வார்த்தைகளும் ஈக்விட்டி, ஆக்சசிபிலிட்டி, ஸ்டாண்டர்டைசேஷன், இன்டர்நேஷ்னல் ஃபார்மேட்டு, அஃபோர்டபுள், ஈக்விட்டி எல்லாமே போட்டு டாப்பிக்காக போட்டுட்டு கீழே எல்லாம் திறந்து பார்த்தா குப்பையாக கொடுத்துருக்கானுங்க. அந்த குப்பை என்னன்னா RSSோட குப்பை, மனு தர்மோட குப்பை, மக்கள்கிட்ட சாமானிய மக்களுக்கு கல்வி பெறக்கூடாது என்ற சதி வேலையை வந்து விஷத்தை கொடுத்ததை இந்த நூல்ஸ் கொடுக்குது. அப்போ அந்த விஷத்தை உற்பத்தி பண்ணுறவன் யாரு, ஏன் அவன் உற்பத்தி பண்ணணும் என்ற நோக்கம் ஒன்று இருக்கும்ல, அந்த நோக்கம் ஒன்றும் இல்லை. டாக்டர் எழிலன் டாக்டர் ஆயிட்டாரு. டாக்டர் எழிலன் முதல் தலைமுறை டாக்டர். டாக்டர் அனிதாக்கள் டாக்டர் ஆகிறாங்க. யாரு கூலி வேலை பார்க்க ஆள் இல்லை. அப்போ கூலி வேலை ஆள் படிக்கலன்னா நீங்களாம் படிச்சுட்டா யார் கூலி வேலை பார்க்குறது? எங்கள் வீட்டில் யார் எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறது, ப்ளம்பிங் வேலை பார்க்குறது? எங்கள் வீட்டில் ஆளே வருது இல்லைங்க. விவசாய கூலிகள் ஆளே கிடைக்கிறது இல்லை. ப்ளம்பிங் தொழில் அவ்வளோ பெரிய தொழில், பொக்கடா வைக்கிற மாதிரி. ஸோ அப்போ நம்ம வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு எல்லாரையும் நீங்கள் வந்து காலேஜ் பட்டதாரி ஆக்கிடுவீங்க. அப்போ எங்கள் வீட்டுக்கு கூலி வேலை செய்யறதுக்கு யார்? இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல, இது தேசிய கல்விக் கொள்கை தான் தீர்வாக கொடுக்குது அவங்களுக்கு. அதனால தான் கொண்டாடுறான். அவன் வந்து கொண்டாடுறான். ஏன் பாஸ், ஏன் மற்ற மாநிலம் அமைதியாக இருக்கானா? மற்ற மாநிலத்தில் 52.7% பட்டதாரிகள் ஆவலை 12ஆம் வகுப்பு முடிச்சு 23 தாண்டில் 23
ஜெனரல் கேட்டகரிக்காக. இதே பட்டியலின மக்கள் எத்தனை பேர் வந்து 10ஆம் வகுப்பு தாண்டி இருக்காங்க, 12ஆம் வகுப்பு தாண்டி இருக்காங்க? எத்தனை பேர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் 12ஆம் வகுப்பு தாண்டி இருக்காங்கன்னா ஒருத்தன் இல்ல. அவன் ஆரம்ப பள்ளிக்கூடம் அவன் சரியா கொடுக்கல. ஏன் அவன் சரியா கொடுக்கலனா, இப்ப கூட இமயமண்ண சொல்லிட்டு இருந்தாங்க, பீகார்ல இருக்கிற பொண்ணு அழகா தமிழ் பேசி, நாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளியில் நாங்கள் படிச்சிருக்கோங்க, தமிழ் நல்லா பேசுது. அவங்க அப்பா அம்மா பின்னாடி நிற்கிறாங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாடு அரசு பள்ளியில் பீகாரில் தினக்கூலியாக வந்தவர், டைல்ஸ் ஓட்ட வந்தவர், அங்கே அவனுக்கு சுயமரியாதை இல்லை. கல்வி வந்து போர்டில் தான் இருக்குது பள்ளிக்கூடம். இங்கேயாவது கல்வி இருக்குது, காலையில் உணவு கொடுக்குறாங்க, யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க, பாடம் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு தேர்ச்சி அடைஞ்சு சூப்பராக படித்து தமிழ் அழகாக அப்படி ஹிந்தி திணிக்காதரா, உங்கள் குழந்தை எவ்வளோ தமிழ் நல்லா பேசுது, தமிழ் அழகாக பேசு சொல்லிட்டு அந்த பொண்ணு நல்ல மார்க் வாங்குது. நல்ல மார்க் வாங்குற சூழல்னா, அதாவது ஒரு பானை சோறுக்கு ஒரு பதம் மாதிரி பீகார் குழந்தை எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன், எங்கள் தமிழ்நாடு பள்ளி கல்வி எவ்வளோ சாதனை படிச்சிருக்குன்னு சொல்கிறேன். தைரியமா நம்மளோட நூலாசிரியர் வந்து இந்த புக்கை எடுத்துக்க அடிப்படை காரணம் தெரியுமா? இரிட்டேட் ஆயிருக்காரு. இன்னும் இரிட்டேட் ஆக 4 வருஷம் இந்த பள்ளி கல்வித்துறையை நான் ரன் பண்ணியிருக்கேன். 4 வருஷம். 4 வருஷத்துல கொரோனா காலத்தில் வந்து இடைநிற்றல் நடந்தது. பெண்கள் எல்லாம் வேலை விட்டு மேலே பள்ளிக்கூடம் இல்லை சொல்லிட்டு வீட்டு வேலை செஞ்சு போயிட்டாங்க. இல்லம் தேடிய கல்வின்னு ஒன்று உருவாக்கி 15 லட்சம் குழந்தைகளுக்கு இப்போ கல்வி சேர்த்து திருப்பியும் பள்ளிக்கூட வளாகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். இது தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு சாதனை, இங்கே நடக்கலை. அதை சாதனை முடிச்சுட்டு எண்ணும் எழுத்தும் இயக்கம் உருவாக்கி, வாசிப்பு இயக்கம் உருவாக்கி, அப்புறம் 7.5% போன வரை சொன்னாங்களே எடப்பாடி அவர்கள் தான் கொண்டு வந்தாங்கன்னா, அதை காப்பி கேட் 15% வந்து முத்தமிழர்கள் கொடுத்த திட்டம். முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு விவசாய சூழலில் கிராமப்புற கோட்டான்னு வந்து இன்ஜினியரிங் காலேஜ்லையும் மெடிக்கல் காலேஜ்லையும் 96-2001 ஆட்சியில் வந்து 15% கொடுத்தாரு முத்தமிழின் கலைஞர். உங்க அம்மா அது 25% ஆக்கி சுப்ரீம் கோர்ட் காலி பண்ணிட்டான். அதுல இருந்து காப்பி அடிச்ச திட்டம் தான் 7.5. அது எங்களோட திட்டம், காப்பி ரைட்ஸ் எங்களுக்கு. அதுல சட்டமன்றத்தில் ஜெயிச்சது, நீதிமன்றத்தில் ஜெயிச்சது நாங்க. அடுத்துக்கப்புறம் என்ன, 7.5% வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் வெறும் மருத்துவக் கல்லூரிக்கு மட்டும் இல்லை, தொழில்நுட்ப கல்லூரியாக இருக்கட்டும், பொறியியல் கல்லூரியாக இருக்கட்டும், வெட்டரி காலேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலையும் 7.5% போட்டனால எல்லாரும் அரசாங்க பள்ளி நோக்கி வராங்க. பண்ணோமா? அப்போ தமிழ்நாட்டு முதல் மூவலர் ராமாமிர்தம் அம்மையார் பற்றி அண்ணன் இமயம் அண்ணன் பேசினாங்க. இந்த பொட்டலம் கட்டுறதை முடிச்சாங்க. பெண்கள் என்னடா பொட்டலம் கட்டுறது சொல்லி கோயிலுக்கு வந்து அனுப்புறீங்க, எங்கள் பெண்கள் படிப்பாங்கடா சொல்லி பொது மேடையில் மூடி கிராப் வெட்டி புரட்சி பண்ணவங்க. அவங்க பேரில் புதுமை பெண் திட்டம், மாதம் 1000 ரூபாய் கல்லூரி போகிறதுக்கு. பசங்க கோச்சு கூட தமிழ் புதல்வன் திட்டம். லேப்டாப் நிறுத்திட்டாங்க, லேப்டாப் லபலபல் கத்துறாங்களே, 20 லட்சம் பேருக்கு லேப்டாப் டெண்டர் விட்டாச்சா? யாருக்கு தேவையோ எப்போ தேவையோ அது கொடுப்போம். நீங்கள் தான் நிறுத்திச்சு, உங்கள் இதில் கொடுக்க முடியல. நீங்கள் தாலிக்கு தங்கம் தாலிக்கு தங்கம்னு அந்த மாதிரி மூல தாலியை தேவையில்லை சொன்னாங்க. தாலியை வந்து அடிமை சின்னம் சொன்னாங்க. தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வந்த தாலிக்கு தண்டு கொண்டு அந்த திட்டத்துக்கு பேரும் மூல ராமமிர்தம் தாலிக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு புரட்சிகரமான திட்டம். அந்த புதுமை பெண் திட்டத்தை தமிழ்நாட்டு முதல்ல கொடுத்து இன்னைக்கு 6 லட்சம் பெண்கள் 6 லட்சம் பசங்க வந்து கல்லூரி வளாக போகிறாங்க. தொல்லையாக இருக்குது. என்ன தொல்லையாக இருக்குன்னா எம்எல்ஏவா, ஏன்னா எல்லா முக்கிய கல்லூரிகளும் ஆய்வுகளுக்கு இருக்குது. செலாமரிஸ், WCC, லயலா. எனக்கு ஒரு விதத்தில் என்ன அது தொல்லைன்னு என்ன சொல்கிறேன்னா, அன்பு தொல்லை சொல்கிற தோழர்களே மன்னிக்கும். பசங்க வந்து படிக்கிறதுக்கு அட்மிஷன் லெட்டர் சேர்க்குறங்க, டாக்டர் எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க. நல்ல வேலை முடிஞ்சிச்சு, அட்மிஷன் க்ளோஸ்ட், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். அப்போ வந்து எல்லா கல்லூரியும் இங்கே இருக்கனால கியூ நிற்குது. ஏன் கியூ நிற்குதுன்னா, இங்கே கல்வி வந்து வாழ்வியலாக மாறிடுச்சு. படிச்சாதான் இங்கே முன்னேற முடியும் என்ற சிந்தனை இங்கே உருவாயிடுச்சு. அப்போ நாங்கள் பசங்களுக்கு பில் 1 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் வந்து ஆரம்ப பள்ளி, நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளின்னு உருவாக்கிடுவோம். அரசாங்க செலவில் கிட்டத்தட்ட 100 அரசாங்க கலைக்கல்லூரி, அறிவியல் கலைக்கல்லூரி கட்டுவோம். 34 மருத்துவக் கல்லூரி வந்து அரசாங்க செலவில் பண்ணுவோம். பொறியியல் கல்லூரி கட்டி முடிப்போம். சர்வதேச செலவில் கல்வி வளங்கள் தமிழ்நாடு அரசு தான் சொந்த செலவு பண்ணோம்.
ஆனால் உள்ளே படிக்கிறது சிலபஸை நான் தான் ரெடி பண்ண சொன்னது நியாயமா? நீ ஏதாவது பொருளாதார உதவி பண்ணியிருக்கியா இங்கே கல்வி வளாகங்கள் கட்டுறதுக்கு? அது கேட்குறாரு நூலாசிரியர். ஏன்பா தமிழ்நாடு 40,000 கோடி ரூபாய் ஒதுக்குது தமிழ்நாட்டுக்கு மட்டும். நீ இந்தியா முழுக்க 70,000 கோடி தான் நீ ஒதுக்கியிருக்க. நீ எப்படி கல்வி பற்றி பேசுகிற? இந்த தேசிய கல்விக் கொள்கையில் 6% ஜிடிபிக்கு நீ கல்விக்கு நிதி ஒதுக்கணும். அது நிதி ஒதுக்க வக்கில் நீ உரிமைகளை பறிக்கிறியேன்னு நூலாசிரியர் கேட்குறாரு. அந்த வீரப்பனை கட்டபொம்மனில் சொல்லுவாங்கள்ல, மஞ்சள் அரைத்தாயா கழி கட்டினாயா, அது மாதிரி நீ கல்வி வளாகங்கள் கட்டினாயா, ஆசிரியர்கள் நியமித்தாயா, ஆசிரியருக்கு சம்பளம் கொடுத்தாயா, கரண்ட் கொடுத்தாயா? எல்லாமே நாங்கள் பண்ணி மக்களுக்கு இலவசமாக ஸ்காலர்ஷிப்போட பசங்களுக்கு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு செலவில்லாமல் நாங்கள் கல்லூரி வளாகம் கட்டுவோம். ஆசிரியர்களுக்கு நாங்கள் நிரந்தர வேலை வாய்ப்பு கொடுத்து சம்பளம் உயர்த்துவோனா நீ கல்விக் கொள்கை நீ எடுப்பியான்? நாங்கள் நான் அண்ணா சொன்னார்ல, இப்போ நேருவை பார்த்து சொன்னார்ல, நீங்கள் ஒரு கோபுரம், நான் செங்கல்னு. நான் கோபுரம் இல்லை, நாங்கள் எவரெஸ்ட்டுக்கு போயிட்டோம். நீ இப்போ தான் ஆரம்பிக்கிற. எங்கள் 2030 இலக்கு நீ வச்சிருக்க, 2035 இலக்கு 50%. 12ஆம் வகுப்பு நாங்கள் மாணவர்கள் கல்லூரி சேர்ந்து 50%. 2035 இலக்கு நாங்கள் முடிச்சிட்டோம். 52.5. எங்கள் இளைஞரணி செயலர் சொல்றாரு 100% நாங்கள் ரீச் பண்ண போகிறோம். நீ எங்க கிட்ட இருந்து பாடம் கட்டாம, நீ எங்க கிட்ட இருந்து இருக்கிற நல்ல விஷயத்தை கேட்காம எதுக்கு நீ கெடுக்கிற, எதுக்கு திணிக்கிற அப்படின்னு இந்த நூல் அறிவியல் ரீதியாக கொடுக்குது. இந்த நூலோட தொகுப்பிலே நூலாசிரியர் என்ன பண்றாருன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் நம்மளோட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்றாரா, தமிழ்நாடோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, தமிழ்நாடோட நவீன திட்டங்கள் எப்படி இருக்கு, இந்த கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணா மத யானை எப்படி இதை காலி பண்ணும் என்று எச்சரிக்கிறார். அந்த எச்சரிப்பு தான் எல்லா சாப்டர்லையும் கொடுக்கிறார். இது எப்படி சமூக நீதிக்கு எதிர்ப்பாக இருக்கு, இது எப்படி மொழி திணிப்புக்கு ஆதரவாக இருக்கு. சமஸ்கிருதம் ஏதோ புனித மொழி மாதிரியும், சமஸ்கிருத நிதி ஒதுக்கீடு செய்யறதும், இதை சமஸ்கிருதத்தை எல்லா வகையான அறிவியல் இருக்கிற மாதிரியும் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டு முதல்வர் 2 வேலை பண்ணார். உங்களுக்கு பாலகிருஷ்ணன் ஐயா ஒரு அருமையான ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் ஒரு நூலை எழுதும் போது தான் அறிவியல் ரீதியாக நம்ம திராவிட நாகரிகம் தான் சிந்துவெளி நாகரிகம் என்று சொல்லிட்டாங்க. அது வேத நாகரிகம் கிடையாது, வேதத்துக்கு முன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் கீழடி ஆய்வு, நீ ஏஎஸ்ஐ யூனியன் கவர்மெண்ட் கீழடி ஆய்வுலாம் நீ ஒத்துக்கிறியா இல்லையா, அதை பற்றி கவலை, நாங்கள் மியூசியமே கட்டி முடிச்சிட்டோம். இப்போதான் அவனுக்கு ஆய்வு 1, 2 நீ திருத்தி அனுப்புன்ற சொல்கிறானுங்க. இங்கே நம்மளோட ஆய்வை முடிச்சு மியூசியம் வச்சிட்டோம். வெள்ளக்காரங்கிட்ட யூஎஸ்க்கு கார்பன் டேட்டிங் அமைச்சு 3200 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்களோட மென்பொருள்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டோம். தமிழோட விளையாட்டு பொருட்கள் வியாபார நோக்குள்ள உற்பத்தி பண்ண நாணயங்கள் எல்லாமே 3200 வருஷம் சொல்லிட்டோம். நம்மளோட இரும்பு உழுக்கிறதுக்கு -1500 டிகிரி செல்சியஸ் தேவை. அந்த அறிவியல் கொண்டு இரும்பை 1200 வருஷம் பற்றி உழுக்கிட்டோன்னு என்ற அறிவியல் தமிழ்நாட்டு முதல்ல உலகத்துக்கு சொல்லிட்டார். நீ இன்னும் சரஸ்வதி நாகரிகம் நதியில் மறைஞ்சிருக்கு, வேதகால மேக்ஸு, ஜோதிட வச்சுட்டு அறிவியல், டே போதண்டா. இதை எங்களை படிக்க சொல்கிறீங்களா? எங்கள் பசங்க ஏஐ இன்டர்சர்ஃபேஸ் படுறாங்க, சர்வதேச அளவில் ஆய்வுத்தன்மையோட போகிறாங்க. இப்போ நாள் முதலும் ஸ்கீமில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறாங்க. இப்போ வெளிநாட்டு பயணங்கள் போகிறாங்க, சர்வதேச பல்கலைக்கழகத்துக்கு போகிறாங்க. அண்ணல் அம்பேத்கர் சர்வதேச பல்கலைக்கழகம் என்ன, ஒடுக்கப்பட்ட பட்டியலின மாணவர்களுக்கு 35 லட்சம் ஸ்காலர்ஷிப் கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புற அரசு திராவிட மாடல் அரசு. நீ என்ன சொல்ற? மல்டிபிள் எக்ஸிட். 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாம், ஸ்கூல் விட்டு வெளியே போ. 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரையும் ஒரு ஆண்டும் 4 பப்ளிக் எக்ஸாம், 4 மல்டிபிள் என்ட்ரி. 9ஆம் வகுப்புல 12ஆம் வகுப்புப்பா நம்ம என்ன பண்ணுவோம், 9th 3 எக்ஸாம் எழுதும், அப்புறம் அடுத்து 10th போயிடுவோம். கரெக்டாக இல்லையா? 10th ஒரு பப்ளிக் எக்ஸாம், 12th அப்புறம் காலேஜ். நீ 3rd ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம், 5th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம், 8th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம், 9th to 12th 9th ஒரு 4 வருஷம் பப்ளிக் எக்ஸாம், 10th 4 வருஷம் பப்ளிக் எக்ஸாம், 4 பப்ளிக் எக்ஸாம். அப்போ நீ கல்வி கொடுக்குறியா இல்லை பள்ளிக்கூடத்தை வெளியே தள்ளுறியா? சரி தள்ளுறியே, ஓ நீ வெளியே வா. அந்த கிராமப்புற சூழல் இருக்க குலக்கல்விக்கு வேலை பார்க்கறதுக்கு விஸ்வகர்மா திட்டம். என்ன விஸ்வகர்மா திட்டம்?
உன் பிறப்பின் அடிப்படையில் ஊரில் இருக்க பஞ்சாயத்து முடிவு பண்ணோம், ஆமாம் இவன் வந்து செருப்பு தைக்கிறவன், இவன் மீன் வலை பின்னுறவர், ஆமாம் ரைட்டு சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க, கொடுத்தா கடன் கொடுக்குறாராம். இங்கே பர்த் பை சாய்ஸு. இங்கே வந்து நம்ம கலைஞர் கைவினம் திட்டம் பிறப்பின் அடிப்படையில் கிடையாது. தேவைப்பட்டால் நீ சுய தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டால் நீ கல்லூரி பட்டதாரியை முடிப்பா. இப்போ நான் ஒரு திட்டம் வச்சுருக்கோம், யாராவது 12ஆம் வகுப்பில் விட்டுட்டு காலேஜ் சேரலைன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி நம்ம அரசு தேடுது, நல்லா தேடி ஏன்பா நீ கல்லூரி சேர மாட்டேங்கிறன்னு கல்லூரி வளாகத்துக்கு கொண்டு வரோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியில் போ சொல்லி குலத்தழுவிக்கு தள்ளுறாங்க. நான் சொல்ல ஆள் பிடிக்கிறது தான், வீட்டு வேலை ஆசையாக ஆள் இல்லை, நீங்களாம் படிச்சுக்கிட்டா. அது மட்டும் இல்லை, நீட்டு உன்னே இவ்வளோ ஆர்ப்பாட்டம்னா இந்த கல்விக் கொள்கை என்ன சொல்லணும், தேசிய கல்விக் கொள்கை எல்லா கல்லூரி சேர்த்துக்கும் நீங்கள் நுழைவுத் தேர்வு, பிஎஸ்சி மேக்ஸ் நுழைவுத் தேர்வு, பிஏ எக்கனாமிக்ஸ் நுழைவுத் தேர்வு, நீ நுழைவுத் தேர்வு எழுதுனாதான் கல்லூரி வளாகத்துக்கு போக முடியும்னு சொல்கிறாங்க. 3ஆம் வகுப்பு ஃபில்டர், 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு ஃபில்டரு, 9ஆவது 12ஆம் வகுப்பு 16 ஃபில்டரு. அது கஷ்டப்பட்டு தாண்டினதுக்கப்புறம் கல்லூரி போனோன்னா நுழைவுத் தேர்வு எல்லா கல்லூரிகளுக்கும். மருத்துவக் கல்லூரி மட்டும் இல்லை, நீ லாயர் ஆகணும்னா நுழைவுத் தேர்வு, இன்ஜினியர் ஆகணும்னா நுழைவுத் தேர்வு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி ஆகணும்னா நுழைவுத் தேர்வு. இதுதான் சொல்லுது. அதையும் தாண்டி காலேஜ் போயிட்டான்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட் இயர்லேயே நீ வெளியே போயிடலாம். உனக்கு டிகிரி மாதிரி சப்ஆப்டிமல் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, சப் பேச்சுலர் டிகிரி. 2 வருஷம் முடிச்சேன்னா டிப்ளமாக்கு கம்மியாக இருக்க டிகிரி. என்னடா 3 வருஷம் முடிச்சேன்னா ஆனருக்கு கீழே டிகிரி, 4 வருஷம் முடிச்சாதான் உனக்கு டிகிரி. என்னப்பா நீ வந்து இங்கே இருக்கிற அந்த கல்வியாளர் ஆர்எஸ்எஸ் கல்வியாளரை பற்றி உண்மையில அறிவு சார்ந்தான் எழுதியிருக்கீங்களா? ஒரு ஆள் கல்லூரி வளாகத்துக்கு வந்தால் 3 வருஷத்தில் முடிச்சா டிகிரி, பிஜி யூஜி டிகிரி, இன்னொரு 3 வருஷம் பிஜி டிகிரி, 2 வருஷம் பிஜி டிகிரி, மாஸ்டர்ஸ் முடிச்சிடுறாங்க. இங்கே ஃபஸ்ட் இயரில் ஒரு டிகிரி வாங்கிக்கலாமா, பேப்பர் வாங்கிட்டு வெளியே போயிடலாமா, அப்புறம் படிக்கணும்னு நினச்சா திரும்பி வரலாமா, 2வது இயரில் 2 டிகிரி, சப் ஆப்டிமல் டிகிரி, சப் மேக்ஸிமல் டிகிரி. இது என்னடா இது சட்ட சைஸா? 24, 26, 28 மாற்றி போட்டுக்கலான்னு. அப்போ என்ன கல்லூரி வளாகங்களை மூட வைப்பது. கல்லூரி சேராத குழந்தைங்களை வரலையா, சரி எல்லாம் மூடிடு, எல்லாத்தையும் ஸ்கூல் காம்ப்ளெக்ஸஸ் ஆரம்பி, கல்லூரி காம்ப்ளெக்ஸ் ஆரம்பி. அதுக்கு போகிறான். அப்போ அந்த காலத்தில் நலந்தா மாதிரி கொண்டு வரலாம் சொல்லியிருக்காங்க. யாருக்கடா அவன் சொன்னாங்க, என்னடா கதை கட்டுறாங்க பாடுறா சொல்லுவாங்களே, அது மாதிரி அவ்வளோ கதை கட்டியிருக்காங்க. அந்த அதை வந்து நவீனத்தன்மையோட இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு துடிக்கிறாங்க. என்ன துடிக்கிறாங்கன்னா, மோடி அவர்கள் துடிக்கிறாரு, கல்வித்துறை அமைச்சர் துடிக்கிறார், தர்மேந்திர பிரதான். இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா உங்க நிதி கொடுக்க மாட்டேன்னு சொன்னால், இது இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அழிஞ்சு போவோம் சொல்கிறதுக்கு துணிச்சலான அரசு திராவிட மாடல் அரசு. அதுக்கு நூலை எழுதுறவர் நம்மளோட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இந்த நூலை நமக்கு கொடுத்துருக்கார். தோழர்களே, அடிப்படையிலே இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது அடிப்படை கல்வியை தகர்க்கிறது ஒன்று. இன்னொன்று, மாநில அரசுன்னு ஒன்று கான்செப்டே இருக்கக்கூடாது. மோடி அவர்களுக்கோ பாஜகக்கோ எதுக்கு சும்மா நெய்யின்னு முதல்வர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர்லாம் இல்லை, அதெல்லாம் வேண்டாம். டைரக்ட் நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறோம். மாநில உரிமைகள், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி அடிப்படையை தகற்றெறியும் படிவம் இது. மாநில கூட்டாட்சிக்கும் இந்திய அரசியல் சட்டத்துக்கும் எதிர்ப்பானது, மனித நேயத்துக்கும் மனித கோட்பாடுக்கும் எதிர்ப்பானது. இந்த கோட்பாடு இன அழிப்பு. நீ உன் மொழியை மாதிரி இப்போ சொன்னார்ல, ராஜீவ் சொன்னார்ல, போஜ்புரி மறந்த குழந்தைகளை பார்த்து சொன்னார்ல, அதே மாதிரி நம்ம குழந்தைகள் தமிழ் மொழியை மறக்க வைக்கணுமா? தமிழ் சொல்கிறாங்களே, தமிழ் மொழியை வைத்துக்கொண்டு அறிவை ஆங்கிலத்துடன் பிணைந்து நம்ம சர்வதேச அளவில் போயிருக்கோம்ல, அது பேரறிஞர் அண்ணாவோட விஷன், அவர் கண்ட கனவு. அந்த இருமொழி கொள்கையை வந்து தகற்றெறிந்து நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்க? ஒரு காலத்தில் தானேப்பா நீங்கள் அக்கா காலம் வச்சுக்கிட்டு வேதங்கள் நாங்கள் படிக்க வந்தால் காதில் வந்து ஈயத்தை விட்டுனீங்க, நாக்கெல்லாம் வெட்டினீங்க, தலையை வெட்டினீங்க, விரலை வெட்டினீங்க. அதனால தான் நாங்கள் வேணாம் முடிவு எடுத்துட்டு நாங்கள் இங்கிலீஷு தமிழ் போயிட்டோம், நாங்கள் முன்னேறிட்டோம். இப்போ அங்கே வந்து நீ சமஸ்கிருதம் படிக்கிட்டு சொன்னால் இதுதான் நான் துரத்தி விட்டிக்க வேணான்னு. அப்போ எது முன்னேற்றம் அடைவதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நாங்கள் கரெக்டான வண்டியில் ஏறிட்டோம், நாங்கள் பாட்டு ஸ்பீடாக போயிட்டு இருக்கோம். நீ வந்து அதை நிறுத்துற, நீ கடிவாளம் போடுற, தடுக்கிற. அதுக்கு என்ன பயன்படுத்துகிற? உன் அதிகாரத்தை பயன்படுத்துகிற. அந்த அதிகாரம் எங்கேருந்து வந்துட்டுனா, மக்களை ஏமாற்றி வாக்கு வங்கிகளை மாற்றி ஆட்சி அமைத்து அந்த அதிகாரத்தை வந்து நீ வந்து பிடிச்சிருக்க. நாங்கள் சொல்கிறோம், யாருக்கு சொல்கிறோம்? காங்கிரஸுக்கு பாடம் நடத்துகிறோம், கம்யூனிஸ்டுகளுக்கு பாடம் நடத்துகிறோம். எப்பா 10% மேல் ஜாதி இடஒதுக்கீடு ஒவ்வாதுப்பான்னு சொன்னால் கேட்டியா?
படிச்சு சொன்ன கேட்டியா? கேட்கல. காங்கிரஸ்காரன் அப்பயே சொன்னான்ப்பா, இருமொழி கொள்கைக்கான காங்கிரஸ்காரங்க பார்த்து சொன்னான், கேட்டியா? மாநில உரிமைகள் பத்தி பேச கேட்டியா? இப்ப கேட்கிறார் ராகுல் காந்தி. டூ லேட். ராகுல் காந்தி அவர்களே அப்படி கேட்கிறோம். இப்ப ரிசர்வேஷன் பத்தி பேசுறார் ராகுல் காந்தி. சோனியா காந்தி வந்து புக் எழுதுறாங்க பேப்பர்ல, இந்துல டீசென்ட்ரலைசேஷன் அப்ரோச், சோஷியல் ஜஸ்டிஸ் அப்ரோச். பா இதுதான்ப்பா அப்பயே நாங்களும் சொன்னோம். அப்ப நீங்க ஒழுங்கா நீங்க ஃபாலோ பண்ணி அப்பயே நீங்க கேட்டோம். அப்ப மாநில உரிமைகளுக்கும் மாநில உரிமைக்காகவும் மாநில பட்டியல் கொண்டு வரணும்னு இப்ப பேசுறீங்க. வெரி குட். அப்ப பாஜக பார்க்கறான், திமுகவோட திராவிட நோய் இந்தியா முழுக்க பரவுது. அவன் பார்க்கறான், அவன் பார்வையில நம்ம நோய். நம்ம என்ன சொல்றோம், டே நோய் இல்லடா, அது உண்மைடா. வெகுஜன மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு இது 2500 வருஷமாக இதிகாசங்கள் கொண்டு ஒரு சமூகத்தை வந்து நீங்க 2500 வருஷம் அடிமைப்பட்ட சமூகத்துக்கு தீர்வு, இந்த நாட்டோட துணை கண்டது தீர்வு திராவிட மாடல் என்ற தீர்வு. அந்த தீர்வை வந்து நம்ம என்ன பண்றோம், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வச்சு எழுத வச்சிருக்கோம். கரெக்டா இல்லையா? அந்த தீர்வை வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு has written a wonderful book opposing national education policy and given solution. எப்படி வந்து இந்த மாதிரி இந்தியா மாதிரி துணை கண்டத்தில் ஜாதி ரீதியாக பிளவுபட்ட சமூகத்துக்கு எப்படி கல்வியை மேம்படலான்னு தீர்வு இந்தியா முழுக்க நம்ம கொடுக்கிறோம். அந்த தீர்வை இந்தியா முழுக்க கொடுக்கறதுக்காக அவன் தடை போடுவான். நீ அதிகாரத்தில் இருந்தால் தான் இந்த வாழ்த்தனெல்லாம் பண்ற. அப்போ உன்னை அதிகாரத்திலேருந்து வெளியே போனா தோழர் ராஜீவ் சொன்ன மாதிரி பொய்யும் புரட்டுகளும் தேர்தல் காலத்தில் வந்து மக்கள் சிந்தனை வந்து ஏமாற்று வேலைகள் பண்றதும் இந்த மாதிரி பல்வேறு தருணத்தில் அதிகாரத்தன்மை தள்ளிட்டா நாளைக்கு ஒரு அடிமைகள் ஆட்சி நடந்தா தேசிய கல்வி கொள்கை 2020 தமிழ்நாட்டில் வளர்ச்சி பாய் கொண்டு போய் சேர்க்கணும்னு எடப்பாடி அவர்களை கொண்டு வரதுக்கான வழிமுறைகளை பண்றாங்க. அதுக்கு பல்வேறு ஆக்டர்ஸ் கொண்டு வராங்க. டிஎம்கே ட்ரபிள். நான் கேட்குறேன், நீங்க உண்மையிலே பெரியாரிய கொள்கைகளை உள்வாங்கி இருந்தீங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர் கொள்கையை உள்வாங்கினா, தேசிய கல்வி கொள்கை படிவத்தை எதிர்க்கு நீங்க ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணிருக்கீங்களா? அனில் பசங்களா ஒரு டிராஃப்ட் டிஸ்கஷன் நாங்க பேசுறதுல இப்ப சூர்யா கிருஷ்ணபதி பேசுறதோ இல்ல ராஜீவ் பேசுறதோ இல்ல நான் பேசுறதோ 10% 5% அது தப்பா இருக்க வருது. அதை பத்தி டிஸ்கஷன் கூட நடக்கலையே. அப்போ உன் நோக்கம் என்ன? அப்போ நோக்கம் வந்து நீங்க டிஎம்கே வெளியே தள்ளுறதுக்கு. ஆனா டிஎம்கே மத யானையை கண்ட்ரோல் பண்ற மாதிரி உங்களை மாதிரி பல்வேறு சதிகளை வந்து தடத்தெறிந்து நாங்க வந்து அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு திராவிட சித்தாந்தத்தை தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கே வழிகாட்டி அமைக்கும் திராவிட மாடல் முதல்வர் வியூகம் அமைச்சிட்டு கொண்டே இருப்பார். அப்ப அந்த வியூகம் அமைக்கிறதுக்கான அருமையான போர்க்கருவியாக போர்வாளாக இப்போ அறிஞர் நான் அடிக்கடி சொல்ல இப்போ கேட்டேன், அதிகாரம் இருக்கிறவங்களுக்கு வந்து கரண்டில் இருக்க எண்ணெய் இஷ்டத்துக்கு போல ஆட்ட முடியாதுன்னு அறிஞர் அண்ணா சொன்னார். அறிஞர் அண்ணாவை வந்து சொல்ற சொல்லுக்கு அருவாளத்து வீசியிருக்கார் நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். இந்த நூலை இந்த நூலை கொண்டு அந்த நூலோட சதி வேலைகளை தகர்த்தெறிப்போம்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.